அனைவருக்கும் வணக்கம். Greetings all. Welcome back to our channel AMS Coaching Centre. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் எல்லாரும் ரொம்ப நலமா இருப்பீங்க. அண்ட் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் சீக்கிரமா சரியாயிடும். அண்ட் இன்னைக்கு வீடியோ எதை பத்தின்னு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பத்தி தான் பேசப் போறோம். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசில் ஒரு சில கனவுகள் இருந்திருக்கும், ட்ரீம்ஸ் இருந்திருக்கும். அதாவது நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸ் கேட்கும்போது சொல்லியிருப்போம், உங்களுக்கு என்னவாகணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்களோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்போம். டாக்டர், இன்ஜினியர், லாயர், டீச்சர், இந்த மாதிரி நிறைய நம்மளோட ட்ரீம்ஸை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஆனால் இந்த காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே கண்டிப்பாக ஒரு 90% ஆஃப் பீப்புள் வந்து அவங்களோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லி யோசிப்போம். எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிறையா பேருக்கு வரும். ஸோ இவங்கள வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிடலாங்க. ஒரு கேட்டகரி வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், கிடைச்சா போவோம், இல்லைனாலும் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க. இன்னொரு கேட்டகரி, கண்டிப்பாக நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு போயே ஆகணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு இருக்கவங்க. நீங்கள் லட்சியத்தோடு இருக்கீங்களா? நீங்கள் செகண்ட் கேட்டகரி பீப்புளா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பிஞ்ச் ஆஃப் மோட்டிவேஷனாவது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணணுங்க. இதில் கோலுன்றது நான் தான் கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேனே, இதுக்கு மேலே என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. கவர்மெண்ட் ஜாப்ஸில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, நிறையா கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, இல்லை எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கோலை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டேட்டாக சென்ட்ரலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இப்போ ஸ்டேட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. லைக் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1. இதில் எந்த இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்க போகிறீங்க? ஸோ ஒன்றுத்துக்கும் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் வந்து வேறு. இப்போ குரூப் 4னா அதுக்கு வேறு மாதிரி படிக்கணும், குரூப் 2னா அதுக்கு வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், இப்போ குரூப் 1னா அதுக்கும் வேறு மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதில் நீங்கள் வந்து என்ன டைப்பை வந்து சூஸ் பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சென்ட்ரல்னு பார்த்துக்கிட்டா என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு, ரயில்வேக்கு எழுத போகிறீங்களா, இல்லை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு எழுத போகிறீங்களா, இந்த மாதிரியான ஜானர்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்னன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் கோல் செட்டிங் தான். நம்ம என்ன கோலை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான படிக்கிற வேலையை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸ்டேட்டில் எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது, சென்ட்ரல் சைடில் எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது, ஒரு வருஷமும் இதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வருது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கோலை வந்து செட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் எந்த எக்ஸாமை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ். ஸோ சிலபஸ் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து எந்தெந்த இடத்துலேருந்து எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கக்கூடியது தான் சிலபஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இதை ஒரு பிடிஎஃபாக மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 days ஆகுது நீங்கள் அந்த சிலபஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கான டைமை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா சிலபஸ் தெரிஞ்சால் தான் அடுத்து எங்கேருந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ எங்கே படிக்கணுன்றதே தெரிஞ்சுக்காமல் எல்லாமே படிச்சுட்டு இருக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் வந்து டைமை தான் அங்கே வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக சிலபஸ் அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து சிலபஸ். ஸோ கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். தேர்ட் ஸ்டெப் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த எக்ஸாம் வந்து என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி வருது அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து புக்ஸ் அண்ட் நோட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து சிலபஸ் அனலைஸ் பண்ணிட்டோம், நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது வந்து படிக்க ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு அதுக்கான சோர்ஸ் இருக்கணும். ஸோ அதுதான் புக்ஸ் அண்ட் நோட்ஸ். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த எக்ஸாம் அண்ட் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் அண்ட் நோட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை என்கிட்ட வந்து பிடிஎஃபாக இருக்குது, நான் வந்து மொபைல் பார்த்து தான் படிக்கிறேன், இல்லை என்கிட்ட வந்து லேப்டாப்பில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதை பார்த்து படிக்கிறேன், இந்த கதையே ஆகாது. நம்மலாம் சின்ன வயசில் எப்படி படிச்சிருப்போம்? ஸ்கூல் டேஸ்லலாம் நம்ம கையில் ஒரு புக்கு இருக்கும், அந்த புக்கை பார்த்து தான் படிச்சிருப்போம். அதே பேட்டர்ன் தான் இப்போயும் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கும் அந்த புக்குக்கும் கண்டிப்பாக ஒரு பாண்டிங் வந்து இருக்கணும். ஸோ ஸ்கூல் புக்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் வாங்கிட்ட ஒரு நோட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் புக்கும் இல்லை நோட்ஸும் இல்லையா? ஸோ நெட்டில் ஒரு பிடிஎஃப் எடுத்து அதை பிரிண்ட் அவுட் போட்டு
வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக புக்ஸ் இல்லை நோட்ஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டைரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைரியை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த டைரியில் உங்களோட கோல் என்ன, அந்த கோலுக்கான என்னென்ன ப்ராசஸ் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அண்ட் உங்களுடைய டைம் ஷெட்யூல்ஸ், எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ முடிக்க வேண்டியது இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், படிக்கிறதுக்காக நீ ஸ்பெண்ட் பண்ணுற டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த டைரியில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட ப்ராக்ரஸ் என்ன அப்படின்றத உங்களாலே வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களோட அனலைசேஷனுக்காக ஒரு டைரியை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஆல் செட். ஸோ உங்களுக்கு படிக்க தேவையான எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த டைமிங் கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அந்த டைமிங்கில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேலைக்கு போகிற பர்சனாக இருந்தால் மார்னிங்கோ இல்லை நைட்டோ இந்த மாதிரியான டைமை வந்து பிரிச்சுக்கோங்க. இல்லை சப்போஸ் வேலைக்கெல்லாம் போகலை, நான் ஃபுல் டைமாக என்ன பண்ணுறேன், எக்ஸாம்ஸ்க்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டே ஃபுல்லாக கூட படிக்கலாம். ஸோ உங்களுக்கான ஷெட்யூல் என்னன்றதை நீங்கள் தான் உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மினிமம் 4 ஹார்ஸாவது நீங்கள் டெய்லி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்டடீஸ்க்காக. மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்கிற அவைலபிள் டைமிங்கை பொறுத்து மினிமம் 4 ஹார்ஸாவது நீங்கள் ஸ்டடீஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணணும். சிலபஸ் எடுத்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த சிலபஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டாபிக்ஸை சூஸ் பண்ணி படிங்க. அந்த படிக்கிறது கூட அப்படியே படிச்சுக்கிட்டே போயிட்டோம் அப்படின்னா அது மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகாது. நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மைண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு லெசனை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம், அந்த லெசனை தான் படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லெசனை என்ன பண்ணுங்கள், ஒரு கிளான்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள், ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ ரீட் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ரீடிங் கொடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க. அகைன் என்ன பண்ணுங்கள், திரும்ப அந்த லெசனை ஃபுல்லாக ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். எங்கேயாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் விட்டுருக்கோமா அந்த மாதிரியான விஷயங்களை திரும்ப கோ த்ரூ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் படித்து முடிச்சுட்டு பெட்டுக்கு போனதுக்கப்புறமா எல்லோரும் உடனே தூங்க போகிறதில்ல இல்லையா? ஸோ என்னென்ன படிச்சிருக்கோன்றது வந்து ரீகால் பண்ணுங்கள். ரீகால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு ஏதாவது மறந்துருந்தது அப்படின்னா திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்து அது திரும்ப ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ படிச்சுக்கிட்டே இல்லாமல் 2 டேஸ் 3 டேஸ் ஒன்ஸ் அது நீங்கள் படித்தது எல்லாமே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ ஒரு சிலபஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 75% நீங்கள் சிலபஸ் கவரேஜ் முடிச்சதுக்கப்புறமா டெஸ்ட் சீரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட் சீரீஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஸோ கண்டிப்பாக அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்காம நீங்கள் டேரெக்டாக போய் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ தூரம் அது வந்து சக்ஸஸ் ரேட்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, இன்னும் நம்ம எவ்வளோ படிக்கணும், எந்த ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது அந்த டெஸ்ட்டு தான். ஸோ எவ்வளோ தூரம் டெஸ்ட் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட மார்க்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அந்த 1 மார்க் கூட எவ்வளோ முக்கியன்றது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த 1 மார்க்கில் போஸ்டிங் விட்டவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த 1 மார்க் கூட நமக்கு ரொம்ப முக்கியம்தான். ஸோ நிறையா ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையா சால்வ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ தூரம் டெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. அவ்வளோதானா, இதோட நம்ம கடமை முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிவிஷன். ஸோ ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம்ஸ் நீங்கள் போகிற வரைக்கும் ரிவிஷன்றது ரொம்ப மஸ்ட். ஸோ டெஸ்ட் எழுதுங்க, ரிவிஷன் கொடுங்க, டெஸ்ட் எழுதுங்க, ரிவிஷன் கொடுங்க. ஸோ எந்த டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணாத மாதிரி ரிவிஷனில் பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட்டுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் சக்ஸஸ் தான். ஸோ இந்த கோவிடில் எக்ஸாம்ஸ் நிறையா அவ்வளோவா வரலை. ஸோ இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் இருக்கும். ஸோ வேக்கன்சிஸ் தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆகும். இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் டைம் இன்னும் இருக்குங்க. அடுத்தது வேறு 3rd வேவ்னு சொல்கிறாங்க. ஸோ டைம் இன்னும் நிறையாவே இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸை ரீச் பண்ணிடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களை சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா, அதே மாதிரி உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. உங்களை சுற்றி 10 பேர் இருப்பாங்க. அந்த டீமோட்டிவேட் பண்ணுறவங்கள நீங்கள் வந்து காதுலேயே வாங்கிக்காதீங்க. உங்களை ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஒருத்தரை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து போய்கிட்டே இருங்க. எவ்வளோ நாள் வேணால் ஆகட்டுங்க. 3 months, 6 months, 1 year, 2 year, 5 years இல்லை 6 years,
நீங்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்படுறீங்களோ, நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மேபி 6 இயர்ஸ் கஷ்டப்பட்டு ஒரு போஸ்டிங் போய் உட்கார்றீங்க அப்படின்னா, நீங்கள் உட்கார்ற போஸ்டிங் பெரிய போஸ்டிங்கா இருக்கலாம். நத்திங் நோஸ். நாளைக்கு என்ன நடக்குன்றது நமக்கு இன்னைக்கு தெரியாது இல்லையா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை மட்டும் யாருக்காகவும், யார் என்ன சொன்னாலும் டீமோட்டிவேட் ஆகி விட்டுறவே விட்டுறாதீங்க. அண்ட் சுற்றி இருக்கவங்க, படிப்பை முடிச்சிட்டியா? ஏன் இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்க? ஓ வயசாயிடுச்சா? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலை? ஓ கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் இன்னும் குழந்தை இல்லை? எவ்வளோ எக்ஸாம்ப்பா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுவ? அது ஒழுங்காக ஒரு வேலைக்கு போயிருந்தா என்னத்துக்கு ஒரு 4 காசு சம்பாரிச்சிருக்கலாம்ல. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மற்றவங்ககிட்ட கேட்காதீங்க. தயவு செஞ்சு கேட்காதீங்க. கேட்குறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்களோட லைஃப்ங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியாதா? ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் உங்களோட லைஃப்பை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை கேட்டு மற்றவங்கள டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. என்கரேஜ் பண்ணுங்கள். உன் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லு, நான் பண்ணுறேன். அண்ட் கூட வீட்டிலே இருக்கிறவங்க வந்து உங்கள் பசங்க எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களா, இல்லை உங்களோட ஒய்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களா, இல்லை ஹஸ்பண்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களா, அவங்களுக்கான சப்போர்ட்டை வந்து கொடுங்க. டைம் கொடுங்க. லெட் தெம் ப்ரிப்பேர். அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக அவங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. அச்சீவ் பண்ணுற ஒரு நம்பிக்கை இருக்கனால தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்க. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ அவங்க மேலே ஃபெய்த் வச்சு உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போய்க்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட கோலை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. அந்த ஃப்ரெண்டு யாருன்னு நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். டேக் கேர்.